Hello viewers, welcome to Take Care YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க. லாஸ்ட் வீடியோல வந்து divisibility-யும் LCM and HCF related problems various examsல கேட்டது டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. क्वेश्चन பாருங்க. What is the ratio between the HCF and LCM of the numbers whose LCM is 48 and product of the number is 384? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ கேட்டிருக்காங்க. எது எதுக்கு இடையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் இடையில. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 48ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 384ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிவன் திங்ஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நோட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 48, ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 384ன்னு நமக்கு தெரியுது. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ இப்போ எல்சிஎம் வந்து உங்களுக்கு 48ன்னு இருக்குது. பட் we don't know value for HCF. ஸோ HCF வேல்யூ தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தென் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 384. ஸோ 384 அப்படிங்கும் போது இப்போ நம்ம 48x ஈக்குவல் டு 384ன்னு வரும். இப்போ நம்ம எக்ஸை வந்து 384 டிவைடட் பை 48ன்னு போடுவோம். ஸோ 384 டிவைடட் பை 48 அப்படின்னா 8. ஸோ இந்த 8 அப்படிங்கிறது என்னென்னா HCF. ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்சிஎம்மோட வேல்யூ தெரியும் 48. கொஷின் என்னன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ரேஷியோ எழுதையில் ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் எழுதுவீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் எழுதுவீங்க. தென் செகண்ட் திங் வந்து எல்சிஎம் எழுதுவீங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து உங்களுக்கு 8, எல்சிஎம் வந்து 48. இப்போ இதை நம்ம வந்து 8 டேபிளில் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 1 8 is 8, 6 8s are 48ன்னு வரும். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:6ல் இருக்குது. ஸோ இது ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1:6. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின். டூ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 6:5. If the HCF is 3, then what is the LCM of the two numbers-னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் கொடுத்துட்டு தென் உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு அதோட ரேஷியோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்பர்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை. ஓகேங்களா? இப்போ டூ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 6:5 இது கிவன். தென் HCF ஈக்குவல் டு 3 இதுவும் கிவனுங்க. இப்போது நமக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இங்கே எக்ஸ் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது 6x 5xன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்சிஎம் நமக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம். முன்னாடி ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து நமக்கு வந்து 3 இருக்குது. பட் we don't know the value for LCM. ஸோ எல்சிஎம்மே எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி எக்ஸ்ன்னு வந்து ரேஷியோஸ் வச்சுருக்கனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. தென் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கும் போது ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் 6x இன்னொரு நம்பர் 5x. ஸோ 6x இன்ட்டு 5x. ஸோ மல்டிப்ளை பண்ணல நமக்கு என்ன வருதுன்னா 3 LCM ஈக்குவல் டு 30x² வருது. நமக்கு தேவை LCM அப்படிங்கும் போது 30x² டிவைடட் பை 3 போடுறோம். அப்போ 10x². ஸோ இப்போ எல்சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10x². ஸோ யூஸ்வலாக எல்சிஎம் எப்படி பண்ணுவோம்? ஸோ அந்த டூ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ எல்சிஎம்க்கு எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x இன்ட்டு
5x is equal to 10x square. இப்போ 6 into 5 வந்து 30. Okay, 30x. So 30x அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் போது இங்கே 10x ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே ஒரு எக்ஸ். அப்போ 10x equal to 30. ஸோ எக்ஸோட வேல்யூ 30 by 10 மீன்ஸ் நமக்கு 3ன்னு இருக்கு. ஸோ எக்ஸ் வந்து 3. அப்போது இப்போ இந்த நம்பர்ஸை ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போது 6x 5x அப்படிங்கும்போது 6 into 3 5 into 3ன்னு போடுவீங்க. அப்போது 6 into 3 18, 5 into 3 15ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு நம்பர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் வெரி ஈஸி டு டிட்டர்மைன் த எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்களேன், எல்சிஎம் 18, 15 இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் யூஸ் பண்ணுற அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் எடுப்போம். ஸோ இந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 15ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்குறோம். இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 18. ஸோ 18க்கு அப்புறம் என்ன வரும்னா உங்களுக்கு 36 வரும். 36க்கு அப்புறம் ஒரு 18 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 54 வரும். ஸோ 54க்கு அப்புறம் அகைன் ஒரு 18 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 72 வரும். அகைன் ஒரு 18 போட்டிங்கன்னா 90 வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 is not divisible by 15. 54 is not divisible by 15. Then 72 also not divisible by 15. But 90 is divisible by 15. So that's why the LCM is 90 here. So LCM 90 அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரெண்டு நம்பர்ஸும் அதோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்பர்ஸ் தெரியாதனால we are keeping that as x. ஸோ HCF வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா LCM into HCF equal to product of two numbers அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் HCF 3 அப்படின்னா LCM வந்து 3 LCM is equal to 30x square. ஸோ நீங்கள் LCM கண்டுபிடிக்கல 10x square வருது. நார்மலாக LCMனா 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணையில் 6x 5x அப்படின்னு சொல்லி பார்க்கல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து 30x வருது. ஸோ 30x is equal to 10x square. அப்போ வந்து நீங்கள் அடித்து கொடுக்கையில் எக்ஸோட வேல்யூ 3ன்னு வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ 3ன்னு வரது நீங்கள் போயிட்டு அந்த நம்பர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணையில் நமக்கு 18 and 15 கிடைக்குது. தென் இந்த 18க்கும் 15க்கு நம்ம எல்சிஎம் போடையில் நமக்கு 19 ஆன்சர் வருது. ஓகே. தென் தேர்ட் கொஸ்டின். If the integer n is divisible by 3, 5 and 12, what is the next larger integer divisible by all these numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. n+3, n+5, n+12, n+60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பர் கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் கண்டுபிடி 3, 5, 12 நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 12. ஸோ 12 இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அதை விட்டுருங்க. பட் 12 இஸ் நாட் டிவிசிபிள் பை 5. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 12ஓட மல்டிபிள்ஸ் எழுதுகிறோம். ஸோ 24, 36, 48 தென் 16 எழுதுகிறோம். But 24, 36, 48 it is not divisible by 5. But 60 is divisible by 5. So that's why LCM பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 16 வருது. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் லார்ஜர் நம்பர் எப்படி இருக்கும்? ஸோ n+60 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இங்கே சிம்பிளி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த எல்சிஎம்மை என்னோட ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். If n is the integer when 2n plus 2 the whole square is divided by 4, the remainder is options வந்து பார்த்தீங்கன்னா 0, 2, 3, 4ன்னு இருக்கு. ஸோ இப்போவுமே இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணல a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஸோ இப்போ 2n plus 2 the whole square எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏயோட பிளேஸில் 2n இருக்குது. அப்போ 2n the whole square 2 again 2n then bக்கு வந்து உங்களுக்கு 2 இருக்குது then b square 2 square. இப்போ நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2n ஸ்கொயர் அப்படிங்கும்போது 4n ஸ்கொயர் தென் 2 2s are 4, 4 2s are 8n ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2n plus 2 the whole square நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணல நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னா
4n square plus 8n plus 4 இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே 4 வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வந்து 4ன்னு இருக்குது. ஸோ இந்த இது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போது 4ஆல் டிவைட் ஆகும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0 தான். ஸோ ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல 4க்கு பதிலாக வேறு நம்பர் இருக்குது அப்படின்னா அது வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ தென் ஸோ 5th கொஷின் பார்த்தீங்கன்னா, இஃப் த 5-digit number 750 PQ is divisible by 3, 7 and 11, then what is the value of P plus 2Qன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 17, 15, 18, 16 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்பயுமே யூஸ்வலாக எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11 மூணுமே ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ ப்ரைம் நம்பர் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 3 7s are 21, then 21 into 11. ஸோ 21 into 11 போடுவோம். ஸோ அது வந்து 231. ஓகேங்களா? ஸோ 21 into 11 231. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த PNQ பிளேஸில் என்ன வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இனிஷியலாக நம்ம இது 0 0ன்னு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 0 0ன்னு அசம்ஷன் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 7500 இங்கே 231ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 750ல் எத்தனை டைம்ஸ் வந்து 231 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ 1 3 is 3, 3 3s are 9, 2 3s are 6. ஸோ 750ல் 693 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 57 வரும். ஓகேங்களா? 57 வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு 0வை கீழே இறக்கிக்கிறோம். இப்போது 570. ஸோ 570ல் வந்து 231 இருக்குது. அப்போது வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 462 வருது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 108 வரும். தென் ஃபைனலாக இருக்க 0வை இறக்கிக்கிறோம். இறக்கிட்டு இப்போது அகெயின் 1080 இருக்குது. ஸோ 1080ல் 231 எத்தனை டைம்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ்க்கு என்ன வரும் 4 12 தென் பேலன்ஸ் 1 924. ஸோ இப்போ 1080ல் 924 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 156 வந்து ரிமைண்டர் வரும். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த ரிமைண்டர் வரதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிவைசர்லேருந்து ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 231லேருந்து 156 நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 வரும். ஸோ இந்த 75வை இந்த நம்பரோட ஆட் பண்ணுறோம். அப்போது 7500 + 75 அப்போது நமக்கு 75075 வருது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 231ஆல் டிவைட் ஆகுது. ஏன் 231ஆல் போடுறோம் அப்படின்னா இந்த 3 நம்பராலே டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா இது 3ஓட எல்சிஎம்மாக இருக்கணும் அது. ஸோ அதனால தான் நம்ம 231ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இப்போ பாருங்களேன், இப்போது P and Q இடத்துக்கு Pக்கு வந்து 7 வந்துருச்சு, Qக்கு வந்து 5 வந்துருச்சு. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P + 2Q கேட்டிருக்காங்க. ஸோ P + 2Q அப்படின்னா Pயோட பிளேஸில் 7 போடுங்க, Qவோட பிளேஸில் 5 போடுங்க. அப்போ 7 + 10 வந்து 17. ஸோ the ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதில் இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.